சூரபத்மன் எனும் அரக்கனின் அட்டகாசங்கள் எல்லை மீற அவனது கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டி சிவன் முருகனை படைத்தார். தனது நெற்றி கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை படைத்த சிவன் அந்த நெருப்பு துண்டுகளை கங்கையில் சேர்த்தனர். கங்கை ஆறு அவற்றை சரவண பொய்கைக்கு எடுத்துச் சென்றது. சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. அவற்றை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பார்வதி கட்டி அணைத்து ஒரு குழந்தையாக மாற்றினாள். 6 முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் என பெயரிட்டார். சூரபத்மன் அளவிலாத கொடுமைகளை செய்து கொண்டிருந்தார். சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த சிவன் முருகனை தனது படைகளுக்கு தளபதியாக நியமித்தார். அன்னை பார்வதி தனது சக்தியை வேலில் உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமாக அளித்தார். ஏற்காத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினார். முருகன் அந்த மரத்தை தனது வேல் கொண்டு 2ஆக பிளந்தார். இறக்கும் தருவாயில் சூரபத்மன் தனது உடலின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாறி அவை முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழ வேண்டும் என வரம் கேட்டார்.